மிதிச்சு விடுவேன். உட்காரு எல்லாம் அதே காலேஜ்ன்றாங்க, ஒருத்தர் தவந்து வந்து படம் பண்ணுறாங்க. எப்போனாவது எல்லோருக்கும் வணக்கம். முதல் என்னை மட்டும் தனியாக அனுப்புனாங்க, அதான் அவங்கள கூப்பிட்டேன், வந்துட்டாங்க. அது ரொம்ப நன்றி. நான் மட்டும் தனியாக பண்ணேன். வதந்தி 2 எனக்கு வந்து மதுரையில் தான் கதையை சொன்னார் அவர். ஸோ மிஸ்ட்ரி ஆஃப் மணி அப்படின்னும்போது நான் கூட ஏன்னா மணி கேரக்டர் தான் நானும் நினச்சேன். ஏன்னா மதுரையில் நல்லா சுப்பிரமணியபுரம், குட்டிப்புலி, ரவுடியாக தான் எல்லாருமே யோசிப்பாங்க. யாருமே நானும் ஒரு 30 படம் பண்ணிட்டேன், யாரும் போலீஸாகவே யோசிக்கவே இல்லை. அப்போ முதல் போலீஸ் கேரக்டர் நான் மணி கேரக்டரா இல்லை போலீஸா அப்படி இல்லை சார், நீங்கள் தான் அந்த போலீஸ் அப்படின்னு நல்லா யோசிச்சு சொல்லுப்பா. நாங்கள் என்ன ரவுடியாக மதுரைன்னு எடுத்தாலே நம்ம ரவுடியாக தான் காமிப்பாங்க. அப்போ நான் போலீஸ் சார் இல்லை போலீஸ் தான் சார் அப்படின்னு கதையை சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. இது அவ்வளோ அழகாக வர்றதுக்கு காரணம் ஆண்ட்ரூ தான். அது வந்து இவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், என்னவாக இருக்கணும், ஏன்னா ரொம்ப செட்டிலாக பண்ணணும். நம்ம போலீஸ்னோடனே யூனிஃபார்ம் போட்டோன்னே அப்படி வரப்பா நின்றுக்கிட்டு அப்படி நடந்து பிடிப்போம், அப்படிலாம் நடக்கூடாது சார். ரொம்ப சாதாரணமாக சார். ஏன்னா நம்ம எல்லோரும் போலீஸ்னா நிறைய நடிகர்கள் நம்ம கனவுல இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி நடக்கணும் இப்படிலாம். அதெல்லாம் இல்லை சார், சாதாரண மதுரையில் இருக்க ஒரு போலீஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் அதில் நடிக்கணும். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு நிரபராதியை காப்பாற்றணும்னு ஒரு போலீஸ் போராடுற கதை. அந்த போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த வதந்தி 2 இருக்கும். அவன் எப்படியாவது எல்லாம் இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு தோணும். ஆனால் இதில் வந்து பாவம் எப்படியாவது அவன் கண்டுபிடிச்சிடணும்னு போலீஸ் பக்கம் நிற்பீங்க நீங்கள். அப்படி ஒரு படமாக சீரியஸாக அது இருக்கும். அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஏற்கனவே வதந்தி 2 அமேசானில் பெரிய ஹிட்டான ஒரு இது விஜய் சூர்யா சார் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் பெருசாக போன படம். அந்த சீரீஸை வந்து செகண்ட் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இது செகண்ட் சீசன் போது வேறு இன்வெஸ்டிகேஷன், வேறு ரோல் அப்படிங்கும்போது இனிமேல் என்னை வந்து ரவுடியெல்லாம் ஃபார்ம் பண்ணணும். இந்த இதை பார்த்த பிறகு நிறையா போலீஸ் கேரக்டர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து போலீஸ் யூனிஃபார்ம் நான் ரெடியாக போட்டு வச்சிருக்கேன். ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன், நான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட போனேன். நான் சொல்றேன், அதாவது எங்க ப்ரொடியூசர் மேல எனக்கு ஒரு சின்ன இது, நான் பின்னாடி இருந்து கோவப்பட்டேன். சொல்லிட்டாரு, சுப்பிரமணியன் காலேஜ் போகையில அவங்க பார்த்தேன்னு சொன்னாங்க. அது உண்மையா? ஏன்னா இவங்க நடிச்ச படம் அந்த ஆட்டோ படம் ஓரம்போக்கு அப்புறம் தான் சுப்பிரமணியன். எல்லாருக்கும் பண்ணிருங்க. சொல்லுங்க. இதே கும்பலோட சுத்தி சுத்தி இந்த மாதிரி ஒரு காலேஜ் நினைச்சிட்டாங்க, தவறா நினைச்சிட்டாங்களாம், அதை பதிவு பண்ணிட்டாங்க. Actually, I think it's fair to say in our minds, I think we're always seeing you guys also as in college only. So, or a valid என்ன யோசிச்சிருந்தோம், அது அந்த குரூப்போட சேர்ந்து போறதுனால நம்ம வயசாக மறந்து போயிருக்கு. சார், நீங்க வந்து சொன்னீங்க தட் இது வந்து ஒரு சாதாரணமான போலீஸ் ஆஃபீஸர். பட் ஃப்ரம் த ட்ரெய்லர் நாங்க பார்த்ததுல இருந்து மூசா ரஜா வந்து இஸ் நாட் a typical police officer. ஏன்னா அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் வெளியில எவ்வளோக்கு எவ்வளோ பயங்கரமா போயிட்டு இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்டர்னலி, அதாவது அவருக்குள்ளேயும் ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த இன்டர்னல் டர்மாயில போர்ட்ரே பண்ணுறது ஒரு சேலஞ்சா இருந்ததா? இருந்தது கண்டிப்பாக. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன இருந்ததுன்னா, அவர் கதை சொல்லும் போது அவன் சந்தோஷமான இருந்தான், சிரிக்கக்கூட விட மாட்டார். சார் நீங்கள் சிரிச்சிட்டீங்க, மூசாரா சார் சிரிக்கக்கூடாது, சரி அப்படின்னு. நான் வீட்டிலேருந்து வரும்போதே சிரிக்காமல் தான் வரணும், அப்படி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அது 2 நாள் 3ஆவது நாள் போகும்போது 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 3ஆவது நாள் அது ஃபார்ம் ஆகிட்டோம் அப்படின்போது. ஏன்னா ரொம்ப செட்டிலாக பண்ணணும், ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. அவன் பேர்டன்லாம் உள்ளே இருக்கும், அவனுக்கு பிரச்சனை இருக்கும், வீட்டில் பிரச்சனை இருக்கும், அதை சமாளிக்கணும், இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஸோ எப்படியாவது ஒரு நியாயத்துக்காக போராடணுன்ற ஒருத்தனோட பேர்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் இருந்தது. அது ஈஸியாக அது டைரக்டர் சொன்னது அப்படியே நாங்கள் செஞ்சோம், அது வந்துருச்சு. Fantastic. On that note, I think Sasikumar sir, we have a special surprise. எனக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லிடுறீங்களா? ஓகே, ஸ்பெஷல் சர்ப்ரைஸ்னா இந்த ஒரு சாங் பார்த்துட்டீங்க. இன்னொன்று வந்து கருப்பு சாமியை பற்றி ஒரு சாங். மதுரைனாலே 18ஆம் படி கருப்பு சாமி பற்றி இருக்கும். அது வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவாக இப்போ உங்களுக்கு போகிறோம், பத்திரிகை நண்பர்களுக்காக சிறப்பாக அந்த இதை. இப்போ கருப்பு சாங் பாருங்கள், கருப்பு சாமி அந்த இதோட பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தா அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ். வணக்கம் எல்லாருக்கும்.
வதந்தி ஒன் வந்து அவ்வளோ லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் கிடைச்ச ஒரு சீரீஸ். ஸோ வதந்தி டூவோட பார்ட் ஆகுறது வந்து இட்ஸ் பீன் அ ஹியூஜ் ஆனர். அதுக்கு மேலே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் வெல். ஸோ ஐ ஷுட் தேங்க் Gayatri ma'am and Pushkar sir for making me a part of this wonderful team. Wall Watchers வந்து I have always looked forward to associating with them. So I am truly grateful for this incredible opportunity. And our director Andrew sir, thank you for trusting me with this and writing such a beautiful role for me. I think you have brought the best out of every actor in the series, and I think so far among all the characters that I've played, this is the most satisfying one. So thank you, sir. It's been truly a special journey. Thanks to all the co-actors. Thanks to Guha ma'am, Nanda sir. Thanks to Shashi Kumar sir. Thanks to the whole team of Vadandi 2. Prime Video, the whole team of Prime Video, Nanda ma'am, for believing in the story and bringing together such an outstanding team. So, and thanks to press and media for your presence. Thanks to the whole team of Vadandi, the whole technical team, everyone who's been part of this journey. Thank you so much. Thank you, ma'am, sir. Present media நண்பர்களுக்கு வணக்கம். ட்ரீம் ப்ரொடியூசர் அண்ட் ட்ரீம் டைரக்டர் இருக்கிறப்போ நடிப்பு தானாக வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேப்பரில் எதுவும் இல்லைன்னா தான் கஷ்டம் நடிக்கிறது. இங்கே வந்து எல்லாமே இருக்கும். ஸோ வி ஹாவ் டு ஜஸ்ட் ப்ரெசன்ட். அவர் என்ன சொல்கிறாரோ அது பண்ணால் போதும், வில் கெட் த அவுட்புட். அது இல்லாமல் புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம், தே ஆர் மை மாஸ்டர்ஸ். இங்கே நிறைய பேருக்கு, ஸோ நாட் ஒன்லி ஃபார் மீ, நிறைய பேருக்கு. ஸோ அவங்க ப்ராஜெக்ட், அவங்க டீம் அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு ரொம்ப ஹாப்பி இருக்கும். மோர் தென் அ ப்ராஜெக்ட், இட்ஸ் அ அவங்களோட சொந்த ப்ராஜெக்ட் மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் மீ. ஸோ எல்லாருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஃபீல் தட் வால் வாட்சர் வந்து எங்களுக்கு வீடு மாதிரி. ஸோ அதனால் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அதனால் தானாக வி வில் கெட் அவுட்புட். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர் ஆண்ட்ரூ டைரக்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட். இது வரைக்கும் எவ்வளோ நிறைய ரைட்டிங் ஸ்கிரிப்ட் நிறையா படிச்சுட்டே இருந்தாலுமே whenever I used to read Andrew's writing, I feel excited and எனக்கு ரொம்ப குஷியாகிடும் படிக்க. என்னன்னா 8th எபிசோட் மட்டும் அனுப்ப மாட்டார். 7 வரைக்கும் படிச்சுட்டு நான் சக்கப்பாய் நின்றுவேன். சார் தயவுசெய்து கொடுங்கன்னா, இங்கே எப்படி ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிருக்குமோ அந்த மாதிரி நானும் வெயிட் பண்ணோம். ஒரு 1 month வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஷூட்டுக்கு 1 டேக்கு முன்னாடி அனுப்புவார். ஸோ ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர் இந்தியாவிலே சொல்லலாம். ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ பேபி. அண்ட் எனக்கு என்னென்னா ரொம்ப ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நான் சொல்லணும்னா கௌதம் செல்வராஜ். எனக்கு ஃப்ரம் விக்ரம் வேதா டைம்லேருந்து என்னை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இல்லை, நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு ரெஃபர் பண்ணது வந்து அவர் தான். ஸோ இஸ் ஹியர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், வால் வாட்சர் ப்ரொடியூசர். தேங்க்யூ பேபி, லவ் யூ. ஸோ சீசன் 1க்கு வந்து ஆண்ட்ரூ பிரதருக்கு என்னை ரெஃபர் பண்ணது அவர் தான். ஸோ இட் கண்டினியூஸ். சீசன் 3 இருக்குல்ல, சொல்லக்கூடாதா? ஓகே. ஸோ எனிவே, அண்ட் அமேசானுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சசிகுமார் சார் கூட ஒர்க் பண்ணது நிறைய பேர் இதில் இந்த ப்ராஜெக்டில் லான்ச் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக சீசன் 1 விட அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கு இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ண நான் நம்புகிறேன். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது எங்களுக்கெல்லாம் ஒரு சீசன் தான், நான் இந்த சீசன். ஆனால் ராமருக்கு எல்லா சீசன்லேயும் வருவார். அப்படி தான் இருக்கும் அந்த ராமர் கேரக்டர். இந்த இதுலேயும் ஃபர்ஸ்ட் சீசன்லையும் பண்ணார், 2வது சீசன்லையும் பண்ணார், 3rd வந்தாலும் பண்ணுவார், 4th வந்தாலும் அவங்கவுங்க கூப்பிட்டுக்குவாங்க. ராமர் வந்தால் நல்லா இருக்கும், ராமர் வந்தாருங்க. இந்த மூசா ராசாவுக்கு இந்த வெப் சீரிஸில் இந்த மூசா ராசாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது ராமர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அப்படி தான் இருக்கும் இந்த கதை. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் சொல்லுங்கள். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ணன் அக்கா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யஷ்வந்த். எங்களுக்காக நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, அதுக்கு முதல் ரொம்ப நன்றி. இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி புஷ்கர் சார், காயத்ரி மேம், இங்க இருக்க எல்லா ஆக்டரும் ஒரு தடவையாச்சும் வால் வாட்சர்ஸ்ல படம் பண்ணிடணும். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் என்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வரவங்களை வந்து கொஞ்சம் கூட இது பண்ணாம ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ சார் மேம். அதுக்கப்புறம் குஹா மேம், நந்தா சார், கௌதம் சார் என்னை அவ்வளோ கைட் பண்ணீங்க. உங்கள் கைடன்ஸுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சரவணன் சார், எங்களோட கேமராமேன். ஆனால்
என்னை அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அதுக்கப்புறம் சசி சார், சார் பேர் வந்து இதில் மூசா ராசா, உண்மையிலே எங்கள் எல்லாரையுமே ராஜா மாதிரி பார்த்துக்கிட்டாரு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய உங்கள்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணியிருக்கேன் சார். அதுக்கப்புறம் என் கூட நடித்த கோ ஸ்டார்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களை நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. அண்ட் ஆண்ட்ரூ சார், சார் இவர் வந்து எனக்கு வதந்தி மூலயமா ஒரு வாய்ப்பு மட்டும் தரல, எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா எனக்கு வந்து இந்த சீரீஸ்ல நான் பண்ணியிருக்க விஷயம் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசு. ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து இப்படி மற்ற இடத்துல தருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல சார். கடைசி வரை மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு எமோஷ்னல் ஆகுது. அதுக்கப்புறம் எங்க அம்மா, அப்பா, அக்கா அமிர்தலட்சுமி, கார்த்திகேயன், உமா, இவங்க 3 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்களால தான் நான் இன்னைக்கு நிற்கிறேன். வதந்தி சீசன் 2 த மிஸ்ட்ரி ஆஃப் முடக்கத்தான் மணி ஆகஸ்ட் 7 வருது. பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ யஷ்வந்த். இது முதல் இந்த இதில், இந்த வதந்தியில் நான் மட்டும் ஹீரோ கிடையாது, இவரும் ஹீரோ. 2 ஹீரோ தான் ஆக்சுவலாக. ஏன்னா அதான் மணின்னு கீழே போட்டிருக்குது. ஸோ அவன் ஹீரோ. அது இவருக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சது வந்து பெரிய கிஃப்ட். இவர் சூப்பராக வருவேன். அந்த வீடியோவில் வந்துச்சு ஒன்று, நான் சாம்லாம், பாவம் சாம்லாம் கஷ்டப்பட்டு, இந்த சைமன்லாம் கஷ்டப்பட்டு நடித்தார். எங்கள் மியூசிக் டைரக்டர்லாம் ஒரு வீடியோ பண்ணாங்க, 20 டேக்கெலாம் போனார். பாவம் அவர் நல்லா பாட்டு வருது, ஆடம் வருது, அந்த நடிப்பு மட்டும் வரல. அதை எங்களை கஷ்டப்பட்டு எடுத்தது தம்பி தான் எடுத்தாப்புல. எங்களை டைரக்ட் பண்ணது அவன் தான். அதுக்கு ரொம்ப நன்றி. 2 பேரும் டைரக்ட் பண்ணாங்க அதை எங்களை வச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ரொம்ப நாள் கழித்து மீடியா கொஞ்சம் ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆங்ஸைட்டியாக இருக்குது. அதனால ஏதாச்சும் தப்பு பேசினா மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புஷ்கர் சார், காயத்ரி மேம். ரொம்ப நாள் கழித்து தமிழில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆஃப்டர் டாடா நான் கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது கேட்ட உடனே வதந்தி 1 எவ்வளோ ஹிட்ன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். And when I heard Vadanthi 2, I was so impressed. Even though I am a very small part of the investigation part, I am a huge part of Musa Rasa's life. And அதுதான் எனக்கு நான் இது வரைக்கும் பண்ணதில் ரொம்ப டிஃப்ரெண்டான, ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கேரக்டர் சுமையா. And Andrew has portrayed it so beautifully that I really loved that character. And அந்த ஷூட் முடிஞ்சு போகும்போது I was so sad. எனக்கு ஒரு 1 day ஹோலாக நான் அந்த செட்டும் அந்த ஷூட்டிங்கும் எல்லாமே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்ட்ரூ மட்டும் இல்லை, his whole team, we all had so much fun shooting it. And சசிகுமார் சார், எனக்கு லைக் இந்த கண்கள் இருந்தால் அந்த டைம்ல இருந்து ஐ பேட்லி வாண்டட் டு ஒர்க் வித் யூ சார். ஏன்னா அது கேரளாவில் ரொம்ப ஹிட்டு. ஸோ அந்த டைம்ல இருந்து இந்த ஹெட் ஷேக் அதெல்லாம் ரொம்ப ஸோ எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணணும் வாஸ் எ ட்ரீம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ யூனோ அவரோட வைஃப் கேரக்டர் இதில். அது ரொம்ப பிளஸ்டாக இருக்குது. அண்ட் ஆல் த பெஸ்ட் டு ஆல் த co-actors. They have a huge role and it's a big responsibility for all of them. And so they all have done a great job. Adu August 7th when it comes to you, I hope that season 1 vida season 2 neenga ellarum love pannonu nenikira. And thanks to all the ADs, everyone, costume Saravanan, nama DOP, music director. Thank you all and all the best to all of us. இந்த சுமையா கேரக்டர் அவங்க அதை பற்றி சொன்னோம். அவங்க சொன்னாங்க சின்ன கேரக்டர்னு. இந்த கேரக்டர் தான் எங்களுக்கு கடைசி வந்தது. நிறைய ஹீரோயின்ஸ் அவர்கிட்ட கேட்கும்போது எல்லாருமே அது 5 நாளோ 7 நாளோ தான் இருந்தது. 7 நாள் கம்மியாக இருக்குன்னு யாரும் நடிக்கலை. ஆனால் இவங்க தான் நடித்தாங்க. ஆனால் 8 எபிசோடு இவங்க தான் வருவாங்க. கஷ்டப்பட்டு 12 மணி வரைக்கும் நாங்கள் எல்லாம் நடிச்சிருப்போம். கஷ்டப்படாமல் வந்து நடித்து 7 நாள் வந்து நடிச்சுட்டு 8 எபிசோட்லும் அதிகமாக இருந்தது. அது அந்த சீரீஸ் பார்க்கும்போது இவங்க தான் ரொம்ப ஜாஸ்தியாக நடித்ததாக இருக்கும். ரொம்ப அப்படியே அந்த கேரக்டராக அவங்க அந்த முஸ்லீம் அந்த இதில் வந்தது. அந்த கேரக்டராகவே சுமையாகவே வந்தாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில்
கல்யாணம் பண்ண எல்லாமே பெண்கள் எல்லாம் ஓகே பாராட்டுவாங்க என்ன, ஆனால் ஆண்கள்லாம் திட்ட போகிறாங்க. ஏன்னா எங்க பொண்டாட்டிக்கு துவைச்சி கொடுக்குறீங்க, இந்த மூசராசா இவ்வளோ வேலையிலையும் துவைச்சி கொடுக்குறாரு, பொண்டாட்டிக்கு இவ்வளோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னு என்ன திட்டுவாங்க. ஸோ அப்படி ஒரு அந்த ரெண்டு கேரக்டரும் சுமையாவுக்கும் மூசாராசாவுக்கும் உள்ள இது வந்து எல்லா ஃபேமிலிக்கும் இது பிடிக்கும். இது ஒரு குடும்பத்தோட பார்க்கணும் கண்டிப்பாக. இது வந்து மிஸ்ட்ரி படம் இந்த மாதிரி இதாக இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க, இதை குத்த போகிறாங்க கொல்ல போகிறாங்க. இது குடும்பத்துலேயும் வீட்டோடு உட்காந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அது. தேங்க்யூ. Thank you, sir. We're looking forward to that equation. Ma'am? Hi, எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for coming here and supporting Vadandi Season 2. First of all, thank you to Andrew sir, because sir first வரும்போது நான் actually I was skeptical because I felt like I might not be able to do justice to the character, but sir was so convincing. Sir was extremely supportive and he convinced me to do it. And Nilavati has been such a big part of who I am today. I think it healed a part of me. It's been an incredible journey portraying Nilavati. Pushkar sir and Gayatri ma'am, it's like everybody said, they're the dream producers. Ellarkum work pannonu aasa irukum because it's like home. It's like second home at this point. Even though I haven't spent a lot of time shooting or like being in the office, it's home because that's how comfortable they make you feel. Guha ma'am, she, like, some of the scenes are intense, right? So like when we kind of get anxious or something, she comes and she makes sure like you're okay, that you know, things are good. She always gives you the reassurance. Not just her, everybody on set are like that. எல்லாருக்கும் ஏதாவது ஒன்றுனா யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்துப்பாங்க, ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க. My entire supporting cast and team. Shashi sir கூட நான் வந்து செகண்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். கருடனுக்கு அப்புறம் this is the second time and I'm so incredibly happy that it happened. So yeah, I think everybody's put in their 200% in making Vadandi, and it shows in the end product, and I think everybody will love watching it. I can't wait to watch the reactions and the response. Thank you so much for coming. Thank you, ma'am. Arjun, நீங்க சொல்லுங்க, what was your experience like being part of the mystery of money? Hi all, vanakkam. This is my first Tamil project, so I am little bit, excited, nervous. But same time I'm happy and blessed because I got this opportunity to work with great visual storytellers like Pushkar, Gayatri, sir and ma'am, Shashimar sir, then again our director Andrew sir. Thank you so much sir for having me here because it's a great opportunity for me and I really mean it. And thank you everyone. I'm sorry, thank you Prime for having this wonderful event, and thank you respected press media for coming. I hope you people will support us the same way. Thank you our co-stars, everyone, each and everyone, technical side. I just don't remember everyone's name because I'm a little bit nervous. Thank you so much. Thank you very much. அவர் கொண்டு வந்தார், அதுதான் அவர் கொண்டு வந்ததை நான் நடித்தேன், அவ்வளோதான். இப்படி இருக்கணும்னு சொன்னார். நம்ம அதை அவையாக போகும்போது இப்படி இருக்கணும்னு சொன்னோன்னே காலையில் 9 மணிலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் ஷூட்டிங் போகும். அப்போ நைட்டு டெய்லி காலையில் 9-12 மணி வந்துக்கிட்டே போகிற ஒருத்தன் கடைசி மூசாராசாவே மாறிடுவான். இதுதான் உண்மை. என் நடா இருந்தது, வீட்டுக்கு போனால் எதையாவது கண்டுபிடிக்கிறது, இது இங்கே தானே இருந்துச்சு, இது இங்கே வச்சதில்லை அப்படின்னா என்ன இப்போ இதில் நடிச்சுட்டு வந்தனாலே அப்படின்வாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு போனாலும் அதே தாட் வந்துடும். டெய்லி காலையில் போயிட்டு வரணும்னா அதிலே கண்டுபிடிப்பான், இந்த எலும்புக்கூடலேருந்து கண்டுபிடிப்பான் போது. பட் அந்த இன்டென்ஸ் அது வந்து ரொம்ப அழகாக அவரோட ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்ட் என்னை ரொம்ப அவர் சொல்லும் போதே அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இத்தனை மாதம் ஆகும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுப்பேன்னு சொன்னது. ராமருக்கு எப்படி 8வது இது கொடுக்கலையோ, எபிசோடு கொடுக்கல, எனக்கும் 8வது எபிசோடு கொடுக்கல. அதுக்கப்புறம் கொடுத்தாரு, படிங்கன்னா நான் 8வது படிச்சுட்டேன்னு விட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி, இதை விட்டுட்டேனே இவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னது வரும். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் படிக்காதது அப்போ எனக்கு யார் என்ன கொலகாரன்னு எனக்கே தெரில இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது. அப்போ நான் உண்மையாகவே அதை பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த உண்மை எனக்குள்ளே அதுக்குள்ளே இருந்தது. அதுதான் அவரோட ரைட்டிங்கில் இருந்தது. கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அவர் எனக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணது தான் இந்த மூசாராசா. அப்படி தான் பார்ப்பேன். ஒரு டைரக்டராக அவர் இன்ஜெக்ட் பண்ணது தான்.
சூப்பர். இல்லை அவர் நடிப்பு அரக்கன், ஒரு சாந்தமான அரக்கன், அவ்வளோதான். என்ன எனக்கு மோர் தேன் ஆக்டிங், ஒரு இயல்பாக ஒரு விஷயத்தை கேரி பண்ணி ஆக்டிங்கில் கொடுக்கறது வந்து இட்ஸ் மோர் டிஃபிகல்ட் டு ப்ரெசன்ட். சசினாக்கு வந்து ரொம்ப இயல்பான அது விஷயம். நாங்கள் வந்து இந்த கேரக்டர், இந்த எஸ்ஏ ராமர் கேரக்டர் வந்து ஃப்ரம் நாகர்கோயில் கன்னியாகுமரி ஸ்லாங்கிறதுனால என்னால் வந்து ஒரு மாடுலேஷன் பண்ணலாம், அது இதுன்னு பண்ணி பேசலாம். ஆனால் இதுக்கு முன்னே சொன்ன மாதிரி அந்த மூசா ராசாவோட இன்டென்ஸான அந்த கேரக்டர் வந்து எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட சிரிக்கவே கூடாது. நாங்கள் சிரிப்பு காட்டினாலும் சிரிக்கக்கூடாது. ஸோ இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமா இருந்தது. ஸோ எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து இன்ஃபினிட்டி டெசிபிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சட்டிலான டெசிபிளாக இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப ரெண்டு பேருடையுமே எனக்கு ரொம்ப ஆத்மாத்மான கனெக்ஷன் இருந்தது. ஸோ அவர் கூட நடக்கிறப்பவும் பயங்கரமாக இருந்தது. ஆனால் கூட மோர் தென் ஆக்டிங், ஐ லேர்ன் அபவுட் லைஃப். ரொம்ப சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஏன் எல்லோரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு யாருக்காச்சும் தோணுச்சுன்னா, யூ ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் சசி அண்ணா. ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈஸிலி அடாப்ட் டு வெரி நார்மல் லைஃப். ஸோ அந்த விஷயம். தேங்க்யூ சசி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Thank you very much. And we missed one yes, actor sir. from them. நீ பேசல இல்லை இன்னும்? You didn't, right? எல்லாருக்கும் வணக்கம். நான் தீபிகா. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் வந்து அமேசான் ப்ரைமில் இந்த மாதிரி ஒரு டீமோட அமையிறது வந்து ஐ திங்க் ஐம் லக்கி. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி everybody, and thank you all for coming. சின்ன ரோல் பெரிய ரோல்லாம் தாண்டி இந்த டீமோட ஒர்க் பண்ணுறது has given me so much learning and so much experience. Thank you Andrew sir for that. எல்லாருமே hands on, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எல்லா கோ ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணி, and everybody made it so easy for us to get through this, and I think it has come out so well. நீங்கெல்லாம் பார்க்கறதுக்கு I am waiting. Thank you. Thank you ma'am. அவங்க வந்து படம் பார்த்தியா? மிதிச்சு விடுவேன். உட்காரு. எல்லாம் அதே காலேஜ்ன்றாங்க, ஒருத்தர் தவந்து வந்து படம் பண்ணமாலன்றாங்க. எப்பனாவது அண்ணா உட்காருங்க முன்னாடி. சசி சார் பேர் யாருக்குன்னா சார், இந்த படம் போலீஸாக நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அது மூசா ராசா கேரக்டர் வந்து தாடி வச்சுக்கணும், அது வந்து ஓகே ரைட். போலீஸ் இவ்வளோ பெரிய தாடி வந்து எனக்கு எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. அதுக்கு ஏதாவது காரணம் வச்சுருக்கீங்களா என்ன? ஆமாண்ணே, அது வந்து நீங்கள் அடுத்த வெப் சீரிஸ் 7ஆம் தேதி பார்க்கும்போது எதுக்கு தாடின்றது உங்களுக்கு, அதனால தான் இப்போ நிறைய தாடி வச்சோம்னா ஒரு ரியல் இன்சிடென்ட் இருக்கும். அதுக்குள்ள நீங்கள் அதை பாருங்கள். இப்போ சொன்னால் உங்களுக்கு அந்த இது தெரியாது. ஸோ அதுக்கு தான் வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாருமே பார்க்கும்போது ஒரு கேள்வி எழுதி பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அவ்வளோ தாடி வச்சுருக்கு. எதுக்கு போலீஸ் தாடி வச்சுருக்கு, எவ்வளோ தாடி வச்சுருக்கு, கொஞ்சமாக வச்சுருந்தா கூட தெரியாது. நிறைய வழக்கு சொல்லிட்டாரு. அவ்வளோ வளர்த்து டைரக்ஷன்ல வர போற படம் ஏதாச்சும் அப்டேட் சொல்லுங்க சார். 3 கொஸ்டின் இப்படியே பல கேட்டீங்களா? பேமெண்ட் கூட நம்ம ஜாஸ்தி கேட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் யோசித்தோம். ஆமாம், அப்படிதான் இந்த படத்துக்கானதை நம்ம கேட்போம்ல, அது வந்து வேற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். பட் அந்த ஒர்க்கு டே அண்ட் நைட் நம்ம ஒர்க் பண்ணாதான் கண்டென்ட். அதுக்கு டைரக்டர் தான் முக்கிய காரணம். ஏன்னா அன்னைக்கு இத்தனை சீன் எடுக்கணும்னா அத்தனை சீன் அவர் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் கூட இவர் மட்டும் எனர்ஜியோடு இருப்பார். அவர் எனர்ஜி தான் எங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனது. ஆண்ட்ரோட எனர்ஜி தான். எப்போ 7 மணிக்கு ஆரம்பித்து எப்படி எனர்ஜியோடு இருக்காரோ அதே சவுண்டோட 12 மணிக்கும் இருப்பார். ஸோ அந்த எனர்ஜினால தான் அவங்களுக்கு முடிஞ்சது. ஸோ அவர் ஒரு ப்ரொடியூசர் டைரக்டராக ஃப்ரெண்டாக இருந்தனால, ப்ரொடியூசர் டைரக்டராக இருந்தனால அவங்களோடையும் மைண்டில் வச்சு கரெக்டாக அன்னைக்கு முடிச்சிருவாங்க. அது கரெக்டாக இருந்தது. அது அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அந்த 5 மணி நேரமும் 2 மணி நேரம் அந்த ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்கும். தான் சார் சசி சார், பல பேருக்கு பலரை ஆசா ராசாவாக தெரியும். அது என்ன மூசா ராசா? அது சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். மூசா ராசா வந்துட்டு என் ஒய்ஃபுடைய, ஷீ இஸ் அ டீச்சர். அவ கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய பேர். அவன் வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட். ஓகேயா? நான் முக்கால்வாசி நேரம் இந்த கதைக்கு வர பேர்கள் கண்டுபிடிக்கிறது வந்து எப்படின்னா,
அவ கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், கூட ஒர்க் பண்ற டீச்சர்ஸ், இதுல ஏதாவது வித்தியாசமான பேர்கள் கேட்கும்போது அதை இமீடியட்டா இதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு வச்சுக்குவேன். ஸோ வெலோனி வந்துட்டு அவ கூட ஒர்க் பண்ண ஒன் ஆஃப் த டீச்சர்ஸ் உடைய நேம், அந்த பேரை தான் வந்துட்டு த ஃபேபிள் ஆஃப் வெலோனின்னு வச்சிருந்தோம். அதே மாதிரி இந்த மூசா ராசா அப்படிங்கிற பேர் வந்துட்டு எனக்கு அதை கேட்கும்போதே அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்லாம் வந்துட்டு அவ வந்துட்டு வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு மூசா முகமது ராசா அப்படின்னு அவ வச்சிருந்தா, இது கேட்க ரைமிங் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பிக்கப் பண்ண அந்த இதுதான். சார் டேரக்டர் சார், அதுமாதிரி அந்த கருப்பு பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மதுரைங்கிறனால அந்த பாட்டை உள்ளே கொண்டு வந்தீங்க, அந்த சாமியை உள்ளே கொண்டு வந்தீங்களா, இல்லை படத்துக்கு அது நேட்டிவிட்டிலே இருக்குதுங்களா இந்த வெப் சீரிஸ்க்கு? இதுல இருக்க சாங்ஸ் எதுவுமே வந்துட்டு உள்ள கொண்டு வருவோன்ட்டு கொண்டு வரல. ஆட்டோமேட்டிக்கா அந்த கதையில அந்த இடத்துல அதுக்கான தேவைகள் அழகா அமைஞ்சுது. அது கருப்பு சாங் அதே மாதிரி வந்து நாங்க ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சீக்வன்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு இதுக்கு ரொம்ப ஆப்டா ஒரு சாங் இருந்தா நல்லா இருக்குமேன்ட்டு நான் ஷூட் போயிட்டு இருக்குது சைமனுக்கு கால் பண்ணி இப்படி ஒரு சாங் தேவை இருக்குதுன்னு சிச்சுவேஷன் சொன்னேன். அதை தாண்டி கூட என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அவர்கிட்ட, அவ்வளவு பிஸியா போயிட்டு இருந்தனால. அவர் அதுக்கப்புறமா பாட்டை கம்ப்ளீட்டா கம்போஸ் பண்ணி எனக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஆஹா இந்த பாட்டு இவ்வளோ நல்லா இருக்கே, அப்போ இந்த சீக்வன்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஆகணும் நம்ம அப்படின்னு சொல்லி அதுக்காக அப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணேன். பட் ஒரிஜினலா த சிச்சுவேஷன் வாஸ் தேர் ஃபார் கருப்பு. காயத்ரி மேடம், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த மேடையில் பேசுகிறப்ப காலேஜ் படிக்கிறப்பன்னு சொன்னீங்க, அது வந்து வதந்திங்கிற டைட்டிலுக்கு ஃப்ளெக்சிபிளாக கேட்சிங்காக இருக்குங்கிறதுக்காக சொன்னீங்களா, இல்லை வயசை குறைச்சி காட்டுறதுக்காக சொன்னீங்களா? இல்லை வயசை குறைக்கிற ஐடியாவே இல்லைங்க. வந்துட்டு நாங்கள் படம் போன ஞாபகம் இருக்கு, புஷ்கரம் அது ஒரு பயங்கர ஒரு இம்ப்ரெஷன் ஆச்சு. ஸோ படம் போனதெல்லாம் வந்துட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட, அதனால தெரியாம ஒரு ஸ்லிப் பண்ணிட்டேன். சசிகுமார் சாருக்கும் நமக்கும் ஒரே வயசு தான். என்னோட யார் கூட இருப்பாரு. நான் ஆன்சர் பண்ணிடுறேன். அவங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே லவ் பண்றாங்க. அண்ட் அந்த டைம்ல இருந்தே அவங்க நிறைய படம் போனனால எந்த பீரியட்ல எந்த படத்துக்கு போகணுன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த ரீசன்னால வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது போயிருக்கோம் போலன்னு நினைச்சிட்டாங்க அவங்க. மன்னிச்சிடலாம். Can we have a mic here? Front row. சசி சார், என்னன்னா எல்லாருமே சசி சார் என்னையே அம்புத்துறீங்க. சார் கண்டிப்பா கேட்கலாம் சார். என்னன்னா தாடி வச்சிருந்தா டிஆர்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து சசி சார் சொல்றாங்க. ஏன்னா சசி சார் வந்து தாடியை வந்து மறக்க மாட்டாரா, இல்ல கிளீன் ஷேவ்ல படம் பண்றதுக்கு பிடிக்கலையா? இது ஒரு கேள்வி. அங்கே அமேசான் வரைக்கும் போகுது பாது. அப்படிலாம் இல்லை, இன்னொரு கதை நல்லா வந்துச்சுன்னா எடுக்க சொன்னா எடுத்துருவேன் கண்டிப்பா. இல்லை சார், இந்த படத்தில் வந்து எல்லாமே சொன்னாங்க சசி சார் தான் சீனியர் மோஸ்ட்ன்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து கதாசிரியருக்கு இல்லை டைரக்டருக்கு ஏதாவது டைரக்டரின் விஷயமா ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நம்ம நடிக்கும் போது ஒரு சஜஷன் சொல்கிறது தான், அது எல்லா டேரக்டர்ட்டையும் நம்ம சொல்கிறது தான் சஜஷன். ஏன்னா அவங்களோட கதை அவங்க எப்படி இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். நம்மளும் ஒரு இயக்குனர் இருந்தனால நம்ம சஜஷன் சொல்லுவோம், அது அவர் ஏற்றுக்கிறது அவருடைய விஷயம். அது நான் சஜஷன் சொல்லிக்கணும், அவ்வளோதான். இப்படி போனோம் ஈகோவே இல்லை. இல்லாட்டா நாங்கள் 2 பேரும் இப்படி உட்காந்துருக்கோம், இப்படி திரும்பி இருப்போமே. நானும் டைரக்டர் தான்ல, நானும் டைரக்டராக இருந்ததான்ல. முதல் நம்ம ஒரு டைரக்டராக ஒரு நடிகராக உள்ளே போகும்போது நான் என் ஆர்டிஸ்ட்டை சொல்லும்போது மூளையை கலட்டி வச்சுட்டு வந்துடுங்க. நீங்கள் ஃப்ரீயாக வந்தால் தான் என் மைண்டில் என்ன இருக்குதோ அதை தான் உங்கள்கிட்ட திணிக்க முடியும். ரவுடினா நான் ஒன்று நினச்சிருப்பேன், என் ஆர்டிஸ்ட் ஒன்று நினச்சிட்டு வருவாங்க ரவுடினா இப்படி இருப்பாங்கன்னு. அவங்களை இன்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அவர் மூசா வேறு மாதிரி வச்சுருப்பார். நான் வந்து எல்லா படமும் பார்த்துட்டு அப்படி வந்து பண்ணி பயங்கரமாக பண்ணேன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் வந்தேன், வரப்பாக இருந்து வந்தேன், அப்படி நின்று. இப்படிலாம் கிடையாது சார், ரொம்ப சாதாரணமாக ரொம்ப செட்டிலாக பண்ணுன்னு சொல்லும்போது ஸோ அவர் மைண்டில் இருக்கிறத நான் ஏற்றுக்கணும். இது கிவ் அண்ட் டேக் தான். ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாருமே கருத்து சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்க சஜஷன் சொல்லும்போது அது அக்செப்டட். அதுதான். இல்லை நான் சொல்கிறேன், இல்லை நான் பதில் சொல்கிறேன். அமேசான் இது முத பண்ணுறாங்க இது. ஓகே, நான் சொல்கிறேன். என்னையவே ஸ்கூல் பையன் மாதிரி பின்னாடி நிற்க வச்சு அப்படி ப்ரோட்டோக்கால் படி கொண்டு வந்துட்டாங்க. கேட்டால் ப்ரோட்டோக்கால்ன்றாங்க. நான் இங்கேருந்து வரவானா, இல்லை நீங்கள் இத்தனை பேர் போகணும் அப்படின்னு இவ்வளோ சொல்கிறாங்க. எல்லாமே மாறிடுச்சு. உங்கள் கேள்வி பதில் மட்டும் மாறவே இல்லையா? அமேசானில் எல்லாமே மாற்றிட்டாங்க. அமேசானில் முதல்ல அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு ப்ரோட்டோக்கால் ஏதாவது போடுங்க, அப்போதான் இதாகும். எப்பா மொதப்பா அவங்க எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் ப்ரோட்டோகால் போட்டாங்க, உங்களுக்கு போடணும். அந்த மாதிரி கேள்வி நீ கேட்கணும், கேட்கக்கூடாதுன்னு சொல்லணும். அதை குறித்து வச்சுக்கோங்க மேடம். சிரிக்காதீங்க, இது சீரியஸ் மேடம். நீங்க காமெடி நினைச்சு அவங்க காமெடி எடுத்துட்டு போயிடுவாங்க. தம்பிகளா, அரசியல்ல வர என்ன இல்லப்பா, நம்ம நடிக்கணும், நடிக்க வந்திருக்கோம், அதுதான் பண்றோம். அதான். நன்றி. புஷ்கர் சார் and Gayatri, one second, Mohan, one second. I think எது
ஓகே ரெடி I think time குறைவா இருக்கிறதுனால one final question, ma'am. One second, sir. Actually, Vadanthi 2 visuals are good as much as the first one. பட் அப்போ ஒரு விமர்சனம் ஒன்று இருந்துச்சு, ஆக்சுவலி ஃபீமேல் ஆப்ஜெக்டிஃபை அப்படிங்கிற மாதிரி நிறைய நான் பார்க்கும் போதுமே எனக்கு அது ஃபீல் ஆச்சு. நிறைய இடங்களில் வந்து அந்த ஃபிசிக்கலாகவே அந்த பொண்ணை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரியே நிறைய டயலாக் சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? இதுக்கு இப்போ உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்கா? ஆக்சுவலி இந்த சீசனில் வந்து ஐ டோன்ட் திங்க் அந்த விமர்சனம் வரத்துக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் ஆல்சோ காக்னிசன்ட் ஆஃப் அந்த ஒரு பேஜ் வந்தது அபவுட் சீசன் 1. நாங்கள் ஆண்ட்ரூ கிட்டையும் அதை பற்றி பேசியிருக்கோம். சி ஐ திங்க் நம்மளும் வந்து வீல் ஹாவ் டு பி ஓப்பன் தட் பீப்புள் ஹாவ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ நம்ம வந்து ட்விட்டர்லேயோ இல்லைன்னா ஃபியூ நம்ம ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை மென்ஷன் பண்ணுறத ஏற்றுக்கிறோம். பட் இட்ஸ் நாட் நெசசர்லி அண்ட் காமன்லி ஹெல்ட் வியூ பாயிண்ட்னு வி ஆல்சோ will put forth that argument that few people will think like that, few people won't think like that, but enna we are open to that. Adu vandu naanga ketom, and I think in the season especially that has been really addressed. Thank you so much, sir. To make the most